நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. இந்த பாட்டை அப்பவே இவ்வளவு அழகா எழுதியிருக்காருல, செம்மல. ஒருவேளை அவர் இந்த பாட்டை இப்போ எழுதியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதை நம்ம இப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டிஜிட்டல் உலகமே அது மாயமானதே, உன்னை அடிமையாக்கியே மன உளைச்சலாக்குமே. டிஜிட்டல் உலகமே அது மாயமானதே, உன்னை அடிமையாக்கியே மன உளைச்சலாக்குமே. தொழில்நுட்பங்கள் வாழ்வை எளிமையாக்குமே, ஆனால் வாழ்க்கை தரத்தையே அது கெடுத்து போடுமே. மொபைல் போன் பைத்தியம், IPL பைத்தியம், டிவி சீரியல் பைத்தியம், எதுக்கு நீ பைத்தியம்? யூடியூப் பைத்தியம், பிக் பாஸ் பைத்தியம், FB இன்ஸ்டா பைத்தியம், எதுக்கு நீ பைத்தியம்? வாட்ஸ்அப் பைத்தியம், ரீல் போடும் பைத்தியம், வீடியோ கேம்ஸ் பைத்தியம், எதுக்கு நீ பைத்தியம்? கொரியன் டிராமா பைத்தியம், BTS பைத்தியம், வெப் சீரிஸ் பைத்தியம், நீ எதுக்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ தொடுத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் என் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. ஹே, பாட்டுல செல்ஃபி பைத்தியத்தை மறந்துட்டோண்டி.